हितबोधकाय वेदांत भास्कराय नमः। आत्मज्ञानस्य संप्राप्तैः तपः कर्मादि साधनं मुमुक्षुना सुसंपाद्यम् इति वेदांत भास्करः। आत्मज्ञानं प्राप्तुं तपः नित्यकर्मानुष्ठानानि च साधनानि भवन्ति। अतः मुमुक्षुना इमानि अनुष्ठेयानि। अद्य दिनांकः फरवरी मासे 25 दिनः। अद्य दिनस्य विषयः ज्ञानप्राप्तैः इमानि साधनानि। கேனோபனிஷத்தில் இடம்பெறுகின்ற இந்த மந்திரத்தை துணை கொண்டு ஒரு முமுக்ஷுவானவன் மோட்சத்தை அடைய வேண்டியதற்கான சாதனங்கள் என்ன என்று உரைக்கப்பட்டுள்ளது. எல்லோருமே தவறாமல் இந்த சாதனைகளை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் மோட்சமானது அடைய முடியும் என்பது இன்றைய விஷயத்தினுடைய கருத்து. தஸ்யைஹி தபோதமஹ கர்மேதி பிரதிஷ்டா வேதாஹ சர்வாங்கானி சத்யம் ஆயதனம். தாம் பரபிரம்ம வித்யாம் பிராப்தும் தபஹ தமஹ கர்மாணி வேதாத்யயனம் ஷடங்கானி சத்யவச்சனம் ச சாதனானி பவந்தி. பிரம்ம வித்யாயைவ கிருதகிருத்யதா பிரம்ம வித்யாயைவ மோக்ஷ பிராப்திஹி. பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டா. பிரம்ம வித்யா சர்வைஹி மானவைஹி சம்பாத்யா இவ இத்தியாதி ரூபேன ஹி உபனிஷத்சு பிரம்ம வித்யா சம்ஸ்தூயதே. பிரம்ம வித்யாதான் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும் வண்ணம் அமையக்கூடிய விஷயம். பிரம்ம வித்யாதான் மோட்ச பிராப்தி. பிரம்ம வித்யாதான் எல்லா வித்யைக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய வித்யை. பிரம்ம வித்யை தான் அனைத்து மாணவர்களாலும் சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது உபனிஷத்தினால் இவ்வாறு உபனிஷத்கள் கூறுகின்றன. தபசா கலு ஏஷா பிரம்ம வித்யா சுசம்பாத்யா பவதி. இந்த பிரம்ம வித்யை எதனால் நாம் சம்பாதிக்க முடியும் என்றால் தபஸினால் சம்பாதிக்க முடியும். தபோ நாம தேவ த்விஜ குரு பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் ச தபஹ. தபஸ் மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்ன? இறை வணக்கம், இறை வழிபாடு, உயர்ந்த படித்த மேலோனாக இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய வழிபாடு, குருவினுடைய வழிபாடு, அப்புறம் தூய்மை, மேலும் நேர்மை, இவைகள் எல்லாம் தபஸ் என்று சொல்லப்படுகிறது. இவைகளை கடைபிடிக்க வேண்டும். தமோ நாம பாஹ்ய விஷயேபியா இந்திரியானாம் உபசமஹா. தமம் என்றால் வெளிமுகமாக போகின்ற இந்திரியங்களை வெளி விஷயங்களிலிருந்து தன்னிடத்தில் வைத்துக் கொள்வது தமம். பகவதர்ப்பண புத்தியா சித்தசுத்தியர்த்தம் கிரியமானான்யேவ கர்ம. அப்போ பிரம்ம வித்யைக்கு சாதனமாக கர்மம் எப்படி அமையும் என்றால், எந்த கர்மமானது பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யப்படுகிறதோ அந்த கர்மமே பிரம்ம வித்யை கொடுப்பதாக இருக்கும். அதிகாரிபிஹி த்விஜைஹி கிரியமானம் வேதாத்தியாயனம் அப்படி ஆத்மஜான பிராப்திஹி சாதனம் பவதி. மேலும் த்விஜர்கள், இருபிறப்பாளர்கள் என்று சொல்லப்படுவார்கள், அவர்களுடைய வேத அத்தியாயனமே இந்த பிரம்ம வித்யைக்கு ஆத்மஜான பிராப்திக்கு ஒரு சாதனமாக இருக்கிறது. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தம், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் இதி ஷடங்கான் நாம அப்படி அத்தியனம் கர்த்தவியமேவ. மேலும் வேதத்தினுடைய 6 அங்கங்களையும் அத்தியனம் செய்ய வேண்டும். சர்வைரபி முமுக்ஷுபிஹி சாதகைஹி ஆத்மஜானார்த்தம் அனுஷ்டேயம் சுலபதமம் சாதனம் நாம சத்தியவச்சனம். மேலும் இவைகள் எல்லாவற்றையும் கடந்து எல்லா முமுக்ஷுகளும் சுலபமாக
கடைபிடிக்கக்கூடிய ஓர் தபஸ் என்ன என்றால் சத்தியவச்சனம், சத்தியம் பேசுவது. இது அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு எளிதான ஒரு முக்கியமான சாதனமாக சொல்லப்படுகிறது. உபரி உக்தானி சர்வாணி சாதனானி பிரம்ம வித்யா பிராப்தியர்த்தானி பவந்தி. மேலே சொல்லப்பட்ட சாதனங்கள் அனைத்தையும் யார் உடையவர்களோ அந்த சாதனங்கள் ஒருவனை பிரம்ம வித்யை அடையச் செய்கிறது. ஓம் முமுக்ஷு ஹிதபோதகாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.